ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன், உழவர். உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. நற்றிணையில் எத்தனாவது பாடல்னா 4வது பாடல். வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் 18 பதினெட்டில் 15வது பாடல். பாம்பு குறுந்தொகை 239, மீன் குறுந்தொகை 54, முதலை குறுந்தொகை 324, செய் குறுந்தொகை 72, கோடை அகநானூறு 42, அரசு திருக்குறள் 554, வேளாண்மை கலித்தொகை 101, திருக்குறள் 81, பார் பெரும்பானாற்று படை. இப்போ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ உழவர் எத்தனை எழுத்துப்பா? 4. சரியா? உழவர் எங்கே இருக்காருன்னா நம்ம வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கார். ஸோ நம்ம வீட்டு திண்ணை நற்றிணை. ஓகேவா? நம்ம வீட்டு திண்ணை நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சணும். உழவருக்கு எத்தனை எழுத்து? 4. அதனால் 4ங்கிற நம்பரை ஞாபகம் வச்சணும். இப்போ நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுவோம்? பதறி போய் 10-15 கிலோமீட்டர் ஓடுவோம். சரியா? அப்போ வெள்ளம் வந்தால் 18 15. பாம்பு மீன் முதலை. ஓகேவா? அப்போ ஒரு ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம். அங்கே பாம்பு மீன் முதலெல்லாம் என்ன செய்யுதுன்னு நம்ம எப்படி பார்க்குறோம்? குறுன்னு பார்க்குறோம். அப்போ பாம்பு மீன் முதலை என்ன செய்யுதுன்னு குறுன்னு பார்க்குறோம். சரியா? ரைட். இதில் மீனுக்கு மட்டும் பாருங்களேன். பாம்புக்கு படிச்சுக்கோங்க 239. மீனுக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையில் 5 மணிக்கு மீன் பிடிக்க போவேன். திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு மீன் பிடிக்க போவேன். மீன் பிடிக்க 5 4. முதலை பார்த்திங்கன்னா முதலைங்கிறதுக்கான எழுத்து 3. முதலை ஒரு இருவாழ்வி. முதலையோட இதயத்தின் அறைகள் எத்தனைன்னா 4. ஓகேவா? இதயம் வேலை செய்தா கரெக்டாக 72 துடிப்பு துடிக்குதாங்கிறத பார்க்கணும். கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகம் வேர்க்கும். அதனால் முழு ஆளாக இருக்கிற ஒருத்தர் பாதி ஆளாக ஆகிட்டார். 4ல் பாதி 2. அரசாங்கம் சொல்லுது திருக்குறள் எல்லாருமே படிக்க வேண்டிய நூல். இப்போ அரசுங்கிறது திருக்குறள். ஓகேங்களா? 55 வயசு பெரியவரும் படிக்கணும், 4 வயசு சின்ன பையனும் படிக்கணும். 55 வயசு பெரியவரும் படிக்கணும், 4 வயசு சின்ன பையனும் படிக்கணும். வேளாண்மையே கதின்னு வாழணும். வேளாண்மையே என்ன பண்ணுங்க? கதின்னு வாழணும். கதிங்கிறதுல காங்கிறது கலித்தொகை, தீங்கிறது திருக்குறள். இல்லையா? நம்ம படிச்சிருப்போம் தமிழுக்கு கதினா கம்பராமாயணமும் திருக்குறள்னு. இப்போ வேளாண்மைக்கு கதினா கலித்தொகையும் திருக்குறளும். சரியா? 101 81. அண்ட் லாஸ்ட்டாக பாருங்கள், பார் என்ற சொல் இடம்பெற்ற நூல் பெரும்பானாற்று படை. பாரு எங்கள் பெரும் படையை பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரு என் பெரும் படையை பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இடம்பெற்ற நூல் பெரும்பானாற்று படை. அடி பார்த்திங்கன்னா 435. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.